எல்லாவற்றையும் அவர் பகிர்ந்து கொள்வார். ஃபெலோஷிப் நிறைய உண்டுங்க. ஆனால் சினாடு என்பது விசேஷமானது, கர்த்தரால் கிடைத்ததான இது ஒரு பரிசு கர்நாடகத்திற்கு. திஸ் இஸ் நாட் யுவர் அண்ட் மீ, நாட் அவர் பில், இட் இஸ் கிஃப்டட் ஃப்ரம் தி லார்ட். அதனாலே இப்பொழுது மத்தியிலே அருமையான பீகாரிலிருந்து தேவதாசன் அசம்பிளி ஆஃப் காட் ஏஜி உடைய சூப்பரண்ட் மத்தியில் வந்திருக்கிறார். ரெவரண்ட் சாம் சண்முகம் அவர்கள். அவரை நாம் கரங்களை தட்டி அவருக்கு ஒரு 5 நிமிஷம் நேரம் எல்லாம் திரும்பி நமக்கு நிறைய நேரங்கள் இல்லை, நேரம் இல்லை. அதனால் நீங்களே டைம் பார்ப்பீங்க. நிறைய பேர் அப்படி தான் வர்றது லேட்டாக இருந்தாலும் கூட டைம் சீக்கிரமாக போயிடணும். அந்த ஞானத்தில் நம்ம இருக்கிறோம், வளர்ந்துட்டோம். அதனாலே எத்தனை மகிமையாகட்டும். உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம். நம்மத்திலே தேவதாசன் அவர்களை வரவேற்போம். ரெவரண்ட் சாம் சண்முகமையா அவர்கள். என்னோட பேர் சாம் சண்முகம். ஸோ நான் ஒரு மிஷினரி ஆகிட்டு சென்னையிலேருந்து பீகாருக்கு 2008 போய் அங்கே இயேசு பற்றி யாரும் தெரியாது. எனக்கு ஒரு மனைவி, ஒரு குழந்தை இருக்குது. அவங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆகிட்டு சென்னையில் செட்டில்டு. ஸோ அந்த 2008 போன நாள்லேருந்து எனக்குள்ள ஒரு தாகம், ஐயா சொன்ன மாதிரி ஒரு ஒரு பாரம் இருக்கணும், வாஞ்சம் இருக்கணும். நம்மளோட ப்ராக்டிஸ் நம்ம லைஃப்பில் அது காமிக்கணும். அல்லேலூயா. எனக்கு ஒரே வாஞ்சம் அதுதான். இப்போ பீகாரில் 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. அதில் இயேசு பற்றி தெரியாத ஜனங்கள் அதிகம், தெரிஞ்சவங்க சொல்பம் தான் சொல்ல முடியும். ஸோ அந்த இடத்துல நான் அராரியா டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் ஊழியம் பண்ணிகிட்ருக்குறோம். 2008 நாங்கள் போகும்போது அந்த இடத்துல இயேசு பற்றி யாருக்கும் தெரியாது. இயேசுலாம் என்ன கம்பெனின்னு கேட்டாங்க, வேலை கிடைக்குமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் கிடைக்கும்னு சொன்னேன். எப்படி எவ்வளோ சம்பளம்னு, அவர் இங்கே என்ன வேலை செய்கிறாரோ அதுக்கேற்ற சம்பளம் அவர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். என்னையெல்லாம் கேள்வி பண்ணாங்க, சென்னையிலேருந்து நல்ல வசதியாக இருந்துட்டு வந்திருக்கிறீங்க, நீ படித்த முட்டாள். அது ஆண்டவர் முட்டாளை தான் தெரிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. பீகாரை சந்திக்கப்படணும். ஆமே. அங்கே இருக்க ஆத்மாக்கள் இயேசுக்கு சொந்தமாகணும். எனக்கு ஒரே வாஞ்சாது தான். ஸோ அந்த இடத்துல ஐயா சொல்லும்போது எனக்கு அந்த ஞாபகம் வருது. மனுஷங்களை தெய்வமாய், அங்கே பாபாஸ் நிறைய பேர் தெய்வமாய், அவங்க தெய்வம்தான் அப்படின்னு அவங்க சொல்கிறது தான் ஒரே வார்த்தை. ரெண்டாவது, அதிகமாக அவங்க மதத்தை அதிகத்தில் அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுடைய ரிச்சுவல்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப போதை பொருட்கள் அதிகம். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, சாப்பாடு இருக்காது. நான் இருக்கிற இடத்துல ஹாஸ்பிட்டல் கிடையாது, ரோடு சரியாக இருக்காது, கரண்ட் வசதி கிடையாது. இங்கேருந்து யாரோ ஒரு ப்ரெக்னென்ட்டு ஒரு சிஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா வழியிலேயே அவங்களுக்கு ரோடு சரியில்லாதனால டெலிவரி ஆகிடும். ஒருவேளை குழந்தை பிறக்கும்போது உயிரோடு இருந்தால் வீட்டுக்கு கொண்டு போவாங்க, இல்லைன்னா தூக்கி ஓரம் போட்டு போயிடுவாங்க. நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம். நாய்ங்க நரிங்களாம் அதை கொண்டு போய் சாப்பிடும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி கிடையாது, ஸ்கூல்ஸ் ஃபெசிலிட்டி கிடையாது, ரோட் ஃபெசிலிட்டி கிடையாது, கரண்ட்டு 2 ஹவர் கூட கரண்ட் இருக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் எங்களை அங்கே கொண்டு போய் இன்றைக்கி ஆண்டவர் அங்கே அந்த அராரே டிஸ்ட்ரிக்டை ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. நான் நன்றி சொல்கிறேன். இன்றைக்கி நான் எதிர்பார்க்கல. ஐயாக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். இங்கே இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸ்க்காகவும், எல்லாம் பெரிய பிஷப் பாஸ்டர்ஸ்க்காகவும் தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னை கொண்டு வந்த என்னுடைய நல்ல ப்ரேயர் கோஆர்டினேட்டர், அவங்களுக்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். சரி, ஆண்டோட சித்தம் இன்றைக்கி இந்த பீகாரை குறித்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. இயேசு பற்றி தெரியாத இருந்த அந்த டிஸ்ட்ரிக்ட்டு இப்போது அங்கே 9 தாலுக்கா இருக்குது. மொத்தம் 32 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. 715 கிராமங்கள் இருக்குது. இதில் எல்லாத்துக்கும் எனக்குள்ள ஒரு பாரம் என்னென்னா, ஒரு தாலுக்காவில் ஒரு சர்ச்சு இருக்கணும்னு சொல்லி 9 தாலுக்காவில் இப்போது 6 சர்ச்சில் 6 தாலுக்காவில் சர்ச்சு இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் யாரெல்லாம் அங்கே நீங்கள் படித்து முட்டாள் சொன்னாங்களோ அவங்கள ஆண்டவர் கொண்டு 24 ஊழியக்காரர்கள் அங்கே என்னோட உடனாக இருக்கிறாங்க. இப்போ நான் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் மாத்திரம் அவங்க பைபிள் காலேஜ் படித்து அவங்களே ஊழியம் செய்கிறாங்க. இப்போது சந்தாலிஸ் மலவாழ் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. நான் இருக்கிறது நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் பார்டரில் இருக்கிறோம். ஸோ எனக்குள்ளே ஒரே ஒரு தாகம் என்ன சொன்னால்,
எப்படியாவது இயேசுவை தெரிஞ்சுக்கணும் ஜனங்கள், இயேசு பற்றி அறியாதவங்க. அதனால காலையில் என்னுடைய எல்லா ப்ரேயர்ஸ்லாம் முடிச்சுட்டு நான் புறப்பட்டேன்னா 13 கிலோமீட்டர் நடப்பேன். ஆண்டவர் சொல்லார், காலம் இருக்கும் தேசமெல்லாம் சொந்தமாக்கி தருவேன். சாம்ஸ் 2:8 சொல்கிறாரு, உனக்கு ஜாதிகளை சொந்தமாக்கி தருவேன், பூமியில் எல்லைகளை சுதந்திரம் தருவேன். இதுதான் எங்களோட வாஞ்சை. நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே போவோம். இன்றைக்கி ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய ஒரு அறுவடை செய்திருக்கார். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. இப்போ எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற பொறுப்பு டிஸ்ட்ரிக்ட், அந்த பீகாரில் 30 டிஸ்ட்ரிக்ஸ் நான் சூப்பரண்டாக இருக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் டு ஒரு சே வேஸ்ட் திஸ் சான்ஸ். இது எனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஆண்டோடைய ஊழியத்தை அங்கே ஸ்தாபிக்கணும், ஆண்டோட ராஜ்யம் ஸ்தாபிக்கணும், இயேசு பற்றி அறியணும். ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க, அதுக்காகவும் மாத்திரம் இல்லை. ஸோ எனக்கு ஒரு வாஞ்சை என்னென்னா, ஐ மஸ்ட் ப்ராக்டிஸ் வாட் ஐ ப்ரீச் அண்ட் ஐ மஸ்ட் ப்ரீச் வாட் ஐ ப்ராக்டிஸ். இது நம்மளுடைய ஒரு 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 வாஞ்சை இருந்து சொன்னால், வேறவர் வி ஆர், எங்கே இருந்தாலும் நம்ம தான் இருக்கணும். நோ காம்ப்ரமைஸ் இன் மினிஸ்ட்ரி, வாட் எவர் இட் மே பி. ஸோ காட் இஸ் ஃபர்ஸ்ட். அவருக்கு நம்ம கொடுக்குற முதலோட கொடுத்தோம்னு சொன்னால் நம்மளை ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக உயர்த்து கொண்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம தேட வேண்டியது ஒன்று தேவராஜ்யம். நாம இல்லை. பவுல் சொன்ன மாதிரி நீங்கள் பெருகணும், நான் சேர்க்கணும் ஆண்டவர். அது மாத்திரம் நம்ம வாஞ்சையாக இருந்தால், நம்ம இந்தியா மாத்திரம் இல்லை, நம்ம இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் மாத்திரம் இல்லை, கிராமம் இல்லை, நம்ம இருக்கிற அந்த சமுதாயமே கர்த்தருக்கு சொந்தமாயிடும். ஹல்லேலூயா. எங்களுக்கு கர்த்தரை ஜெபம் பண்ணிக்கங்க. ஸோ நேரம் எனக்கு சரியாக கொடுத்துருக்கிறதுனால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு க்ளோஸ் இட். தேங்க்யூ. blessed person.